12th accountsல நம்ம 24th sum பார்க்க போறோம். சோ இதுல என்ன சொல்றாங்க உங்களோட क्वेश्चनல ராஜன் and செல்வன் ரெண்டு பேர் பார்ட்னரா இருக்காங்க. 3:1 ரேஷியோல அவங்க ஷேர் பண்றாங்க. இந்த பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க and உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இத நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். சோ என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க? ரீவாலுவேஷன் அக்கவுண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் and பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தி firm after the admission சொல்றாங்க. சோ இது நம்ம மூணு அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணனும். ஓகேங்களா? சோ ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் இங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி அக்கவுண்ட்ஸ் நோட்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேபிட்டல் அக்கவுண்ட்ல ராஜன், செல்வா அண்ட் கணேசன் மூணு பார்ட்னரா இருக்காங்க. இந்த மாதிரி லைன் போட்டுட்டு எழுதிக்கோங்க. அதுக்கு அப்புறம் உங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ क्वेश्चनல என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இத சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் சால்வ் பண்ணுவோம். So Ganeshan brings 10,000 as capital for 1/5 share of profit. இங்க பாருங்க, அவன் Ganeshan brings capital, அவன் வந்து கேஷ் கொண்டு வந்திருக்கான், ரைட்? ஆனா இந்த இடத்துல குட்வில்காக ஒரு அமௌண்ட் கொண்டு வருவான் பாத்தீங்களா, பார்ட்னர்ஸ்க்காக. அது இங்க எதுவுமே கொடுக்கல. சோ அது கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம கேஷ் அட் பேங்க் அது வந்து நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. அது ஒரு அக்கௌண்ட் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ண தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கணேசன் கேஷ் கொண்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா, 10,000. ஃபர்ஸ்ட் அதை எழுதிடலாம் நம்ம. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பை பேங்க் போட்டுட்டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ கணேசன் கொண்டு வந்திருக்கான் 10,000. ஓகேங்களா? வேற எந்த இடத்துல எழுதுவீங்கன்னா நீங்க இந்த உங்க பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல கூட போட்டுட்டே வாங்க. ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல என்ன எழுதுவீங்க? கேஷ் அட் பேங்க். ஸோ இதுல ஆட் பண்ணுவீங்க யாரோடது? கணேசன்ஸ் கேபிட்டல்து. கணேசன்ஸ் கேபிட்டல். ஸோ கேஷ் அட் கேபிட்டல் நீங்கள் வந்து உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசெட்டில் 12,500 இருக்கு. ஸோ அதை எழுதிடுங்க, 12,500. ஸோ ஆட் பண்ணோம் கணேசன்ஸ் கேபிட்டல். கணேசன்ஸ் கேபிட்டல் எவ்வளோ? 10,000 நம்ம கொண்டு வந்தான். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வந்துடும்? 32,500. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Stock and furniture is to be reduced by 10%. So stock and furniture, stock furniture 10% நம்ம என்ன பண்ணோம்? reduce பண்ணோம். It means asset வந்து decrease ஆகுது. So நம்ம இங்க stock, உங்களுக்கு stock கொடுத்திருக்காங்க 20,000. So less பண்ணனும் 10%. ஸோ 10% டிப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 20,000 into 10/100. 0 cancel, 0 cancel. ஸோ 2,000. ஸோ 18,000 உங்களுக்கு இந்த பக்கம் எழுதிடுவீங்க. இப்போ ரீவேல்யூஷனில் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அசெட் வந்து என்ன இருக்குது? டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அசெட்டில் எழுதுவீங்க நீங்கள் to stock அக்கவுண்ட் 2,000. அப்புறம் வேற என்ன சொல்லிருக்காங்க? ஃபர்னிச்சர் வேற, அது டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ ஃபர்னிச்சர் அது 10%, ரைட்? லெஸ் டிப்ரிஷியேட். 10% இங்கே எழுதிக்கோங்க, இங்கே 10% எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்னிச்சர் நீங்கள் உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்காங்க? 1,000 இருக்கு. 1,000க்கு 10% பண்ணிங்கன்னா 100 வரும். 1,100 வரும் இதுக்கு. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 900 வந்துடும். ஸோ ரீவேல்யூஷனில் ஃபர்னிச்சர் உங்களுக்கு அசெட் வந்து லெஸ் ஆகுது. டு ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் 100. அதுக்கப்புறம் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிசர்வ் வந்து 5% ஆன் டெட்டாஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் டு பி கிரியேட்டட். ஸோ இது வந்து என்னது? ஒரு அன்ரெக்கார்ட் லைபிலிட்டி. ஓகே, அன்ரெக்கார்ட் லைபிலிட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே எழுதுவோம், கரெக்டுங்களா? பட் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சால்வ் பண்ணுவோம். ஓகே, டெட்டாஸ் போட்டு
டெட்டாஸ் வந்து உங்களுக்கு 16,000. ஸோ லெஸ் பண்ணுவீங்க எவ்வளோ? doubtful debts 5%. ஸோ 5% 16,000க்கு எவ்வளோ வரும்? 16,000 into 5/100. 0 0 0 கேன்சல். இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 800 வரும். 800. ஸோ லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15,200 வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு என்ன இன்ஃபர்மேஷன்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்ரிஷியேட் பில்டிங்ஸ் பை 20%. அப்ரிஷியேட் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பில்டிங்ஸ் அசட் உங்களுக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. பில்டிங். ஸோ பில்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ? 25,000. ஸோ இதில் ஆட் பண்ணுவீங்க. அப்ரிஷியேட்னு எழுதணும். அப்ரிஷியேட் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்ரிஷியேஷன். அப்ரிஷியேட் கிடையாது, அப்ரிஷியேஷன். ஸோ அது வந்து உங்களுக்கு எவ்வளோ? 5,000. ஓகே, 20% பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,000 வரும். எப்படி பாருங்கள், 25,000 into 20/100. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஸோ 2,500 2 டேபிள்ஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,000 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,000 வரும். ஸோ இந்த 5,000 உங்களுக்கு அசட் வேல்யூனா இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரீவேல்யூஷனில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இந்த பக்கம் எழுதுவீங்க. சாரி, பை எழுதுவீங்க. பை பில்டிங் 5,000. ஓகே, இப்போ இந்த இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இப்போ அக்கௌண்ட்டில் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ராஜன் அண்ட் செல்வா இது எங்கே வரும் உங்களுக்கு? கேபிட்டல் அக்கௌண்ட்டில், பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ப்ராட் டவுன் 30,000 16,000 எழுதிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் ஜென்ரல் ரிசர்வ். ஜென்ரல் ரிசர்வ் என்னது? இது வந்து ஒரு ப்ராஃபிட் இது. ஓகேங்களா? ஸோ இது கூட என்ன ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ரெண்டு பார்ட்னருக்கும். ஸோ பை ஜென்ரல் ரிசர்வ். ஜென்ரல் ரிசர்வ். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ? 4,000. 4,000 நீங்கள் ரெண்டு பேருக்கு பிரித்து போடுவீங்க. ஸோ 4,000 என்ன ரேஷியோ? 3:1 ரேஷியோ. ஸோ இன்ட்டு 3 ஆட் பண்ணால் 4 வரும். ஸோ 4. ஸோ 4 டேபிள்ஸில் 4,000 எத்தனை டைம்ஸ்? 1 டைம்ஸ். தட் இஸ் 1,000 டைம்ஸ். ஸோ உங்களுக்கு 3,000 வந்துடும். ஸோ அந்த 3,000 எடுத்து இங்கே எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து 4,000 இன்ட்டு 1/4. ஸோ 1,000. ஸோ உங்களுக்கு செல்வாக்கு வந்து 1,000 வரும் ஜென்ரல் ரிசர்வ். ஓகேங்களா? இவனுக்கு எதுவுமே வராது, ஏன்னா ஜஸ்ட் இப்போ தானே என்டர் ஆகினாவன். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட்டாஸ் என்னது உங்களுக்கு? இது வந்து ஒரு லைபிலிட்டிஸ் உங்களுக்கு. ஸோ அதை எடுத்து எங்கே எழுதுவீங்க? உங்களோட லைபிலிட்டி சைடில் எழுதிடுவீங்க. ஸோ கிரெடிட்டாஸ். ஸோ கிரெடிட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,500. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு அசட் சைடில் பாருங்கள். நீங்கள் பில்டிங்ஸ் எழுதிட்டீங்க, ரைட்? பாருங்கள் பில்டிங்ஸ் எழுதியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்னிச்சரும் எழுதியாச்சு, ஸ்டாக் எழுதியாச்சு, டெட்டாஸ் எழுதியாச்சு, பில்ஸ் ரிசீவபிள் எழுதலை. ஸோ அதை எழுதிடலாம். பில்ஸ் ரிசீவபிள் உங்களுக்கு 3,000. பில்ஸ் ரிசீவபிள் 3,000. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? கேஷ் அட் பேங்க். இது கூட நம்ம எழுதியாச்சு. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த இடத்துல என்ன இருக்குது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பாருங்கள் அசட் சைடில் அப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு லாஸ். அது சரிங்களா? இதே லைபிலிட்டி சைடில் இருந்ததுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு இருந்ததுன்னா அது வந்து ஒரு ப்ராஃபிட். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்? இது என்ன ஆகும்னா இது வந்து பார்ட்னர்ஸ், ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும் அது வந்து டிடக்ட் ஆகும் அவங்க கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து. ஓகேங்களா? அவங்க தான் அது பியர் பண்ணும். ஸோ டூ profit and loss account போட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆக்சுவலி இதோடது? 10,000. ஸோ 10,000 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 3:1 ரேஷியோவில் நீங்கள் பிரித்து போடுவீங்க. ஸோ 3/4. ஸோ 3/4 இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? இது 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் இது 2 0 அப்படியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு
கிட்டத்தட்ட 7500 வரும். ஓகேங்களா? ஸோ எடுத்து 7500 எழுதிடுங்க. அப்புறம் செல்வாக்கு எவ்வளோ வரும்னா 2500 வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே டெட்டாஸ் வந்து நம்ம இங்கே எழுதலை. ஓகே, டெட்டாஸ்க்கு வந்து இந்த 800 இருந்தது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ரீவேல்யூஷனில் எழுதலை. ஸோ என்ன பண்ணுவீங்க, டெட்டாஸ் போட்டுட்டு உங்கள் அசெட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. சாரி, இது வந்து அன்ரெக்கார்ட் லைபிலிட்டி இது. ஓகேங்களா? ஸோ டெட்டாஸ் அக்கௌண்ட் இது வந்து 800. ஓகே, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போதைக்கு எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது பார்க்க போகிறோம். ஸோ 5000 அப்படியே எழுதிடுங்க. இதை இங்கே 5000 எழுதிடுங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது இந்த இடத்துல, 2 ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபுல்லாக எழுதுங்க அதை. ஓகேங்களா? ஸோ ராஜன் அண்ட் செல்வா. ஸோ லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு, 2100 வரும். சரிங்களா? தட் இஸ் 2900 வரும். ஸோ 5000ல் 2900 மைனஸ் பண்ணால் 2100 வரும். இந்த 2100 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 2 பேருக்கு பிரித்து போட போகிறீங்க. 2100 into 3/4 and one more 1/4. ஸோ 4 டேபிள்ஸ் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும், 20 வந்து உங்களுக்கு 5 டைம்ஸ் வரும். 1 மிச்சம் இருக்குது. ஸோ இது 10 ஆகிடும். ஸோ 8 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ 1 more இங்கே 2 இருக்கும், 20. ஸோ 525 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1575 வரும். ஓகேங்களா? இது வந்து 525 வரும். ஓகே, இது வந்து நீங்கள் 3/4ல் கேன்சல் பண்ணுவீங்க. இது 1/4ல் கேன்சல் பண்ணுவீங்க. 2100. ஸோ இப்போ இது ரெண்டுமே நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போட போகிறீங்க, இதை எடுத்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்போ இங்கே நம்ம எழுதுவோம் பை ரீவேல்யூஷன் போட்டு நம்ம 1575 and 525. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண நம்மளுக்கு இது மொத்தமாக ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு 34,575 வரும். இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 17,525 வரும். இது உங்களுக்கு 10,000 வரும். அதே இதை எடுத்து அப்படியே இங்கே எழுத போகிறீங்க. 34,575, 17,525 and 10,000. ஸோ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, இங்கே 2 பேலன்ஸ் கேரிட் டவுன். நீங்கள் இந்த அமௌண்ட்டை இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27,075 வரும். அதேமாதிரி இதை கூட மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15,025 வரும். இதில் எதுவுமே கிடையாது, அதனால் 10,000 அப்படி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டை எங்கே எடுத்துகிட்டு போவீங்க, இதை வந்து நெக்ஸ்ட் இதில் காட்டணும் நீங்கள். ஸோ எப்படி காட்டுவீங்க இதை, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு இது எல்லா அமௌண்ட்டும் இங்கே எழுதிடுங்க. 27,075, 15,025, அதுக்கப்புறம் 10,000. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட்டை எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க, இங்கே உங்களோட லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்ட்டு காட்ட போகிறீங்க. ஸோ யார் யாரோடது, ராஜன், செல்வன், கணேசன். 27,075, 15,025, 10,000. இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 52,100 வரும். ஓகேங்களா? இது எல்லாமே ஆட் பண்ணால் உங்களுக்கு 89,600 வரும். அதுவே இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 89,600 வரும். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம்மில்.